இந்த கிளிப்ல பாருங்களேன், ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் இருக்கும்? இந்த 15 டேஸ் சீரிஸ்ல எர்த்ல இருக்க ரேர் ஃபினாமினஸ பார்த்திருக்கோம். இது எபிசோட் 11. இந்த யூகே, நெதர்லாந்து, இட்டாலி மாதிரியான யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல குறிப்பா ஆட்டம் டைம்ல இந்த மாதிரி 1000ல இருந்து லட்சக்கணக்கான பறவைகள் ஒரே இடத்துல இந்த மாதிரி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கும். இத பண்ற இந்த பறவைக்கு பேரு யூரோப்பியன் ஸ்டார்லிங்க்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நாக்கணவாய் பறவைன்னு கூப்பிடுவாங்க. இதுக்கு பேரு வச்சிருக்காங்க. இந்த ஃபினாமினனுக்கு பேரு மர்மரேஷன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டார்லிங் பறவையை ஈகிள்ஸ், ஃபால்கன்லாம் நிறைய வேட்டையாடுற மத்த பறவைங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டார்லிங் பறவை எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரே டைம்ல ஒரே மாதிரி பறக்க ஆரம்பிக்கும். ஹியூமன்ஸ் ஒரு 2000 பேர் ஒரே டைம்ல ஒரே மாதிரி நகர்ந்தா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே விழுந்து அடிபடும். ஆனா இங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஸ்டார்லிங் பறவைகள் ஒரே டைரக்ஷன்ல ஒரே மாதிரி மூவ் ஆகும். தன்னை சுத்தி பக்கத்துல 4 டைரக்ஷன்லயும் இருக்க பறவை எப்படி மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல தான் இந்த பறவை பறக்கும். இது எல்லா பறவையும் கோஆர்டினேட் பண்ணி ஃபாலோ பண்றதுனால இது பாசிபிள் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரே டைரக்ஷன்ல பறக்கும்போது ஒரு பர்டிகுலர் பறவையை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றது இந்த ஃபால்கன்ஸ்க்குலாம் கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்டார்லிங் பறவைகள் மைக்ரேஷன் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து தான் பறந்து போகும்.